வணக்கம். ராஜியோட ரெசிபி இப்போ என்னன்னா, கன்னடாவில் சொல்லுவாங்க, ஹிந்திக்காரங்க சொல்லுவாங்க ஆலு பரோட்டாங்க. நான் செய்ய போகிறது வந்து உருளைக்கிழங்கு சப்பாத்தி. இது எப்படி செய்ய போகிறது பாருங்கள். இது வந்து 2-3 வாட்டி நம்ம க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பீஸாக கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியை வச்சுட்டோம். இப்போ வந்து குக்கரில் வைக்கிறோம். இப்போ வந்து நம்ம நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படணும் அந்த அளவுக்கு நான் கல் உப்பு தான் போடுவேன். சால்ட்டு போட மாட்டேன், கல் உப்பு தான் போடுவேன். இப்போ நம்ம இது குக்கரில் வச்சுருக்கோம். இது ஒரு 4 விசில் வரங்காட்டி நம்ம வெங்காயம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இப்போ அங்கே உருளைக்கிழங்கு வந்து இருக்குது. இப்போ உருளைக்கிழங்கு மசாலாவை நம்ம இங்கே ரெடி பண்ணுறோம். நம்மளுக்கு தேவையான அளவு சில பேர் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க, சில பேர் கம்மியாக எடுத்துக்கோங்க. நான் வேலை செய்கிற வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஜாஸ்தி தான் ஆயில் பிடிக்கும். அது பிடிக்கிறதால நான் இப்போ பாருங்கள் 4 வெங்காயம் எடுத்தேன், பொடிசாக கட் பண்ணிடுறேன். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு கடுகுலாம் போடக்கூடாது. சில பேர் வந்து கடுகு போடுவாங்க, இது நாங்கள் வந்து கடுகு போட மாட்டோம். இது நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின பிறகு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போடணும். சால்ட்டு இந்த டைமுக்கு வந்து நம்ம சால்ட்டு போடணும். ஏன்னா இதில் நம்ம தண்ணி ஊற்றுறதில்ல, அதால் சால்ட்டு போடுறோம். குழந்தைங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணால் சாப்பிடுவாங்க, உருளைக்கிழங்கு வறுத்து கொடுத்தா சாப்பிடுவாங்க. இவங்க வந்து சப்பாத்தியில் வச்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது பிடிச்சது எது வேணுன்றதால அவங்களுக்கு இதே சாப்பிட்டாலும் சாப்பிடுவாங்க. இல்லை அப்படி இல்லைன்னா தயிர் பொடிச்சு சாப்பிடுவாங்க. அதுவும் பிடிக்கலன்னா அப்புறமா சட்னி, க்ரீன் கலர் சட்னி பண்ணால் சட்னி கூட வச்சு சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு இதை வச்சு நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம வதக்கினா தான் டேஸ்ட் வரும் நம்மளுக்கு. இப்போ வந்து நான் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டுத்தூள் தான் நான். அதேமாதிரி கரம் மசாலா, பட்டை, லவங்கெலாம் வந்து நாங்களே பொடிச்சு வச்சுக்கிறோம். கடையில் போய்ட்டு ஒன்றுமே வாங்க மாட்டோம். அதேமாரி கரம் மசாலா, சாட்டு மசாலா, அதுவும் நாங்கள் எதுவுமே போட மாட்டோம். அட்லீஸ்ட் வீட்டு காரப்பொடி, மஞ்சத்தூளும், நாங்கள் அரைச்சி வச்ச பட்டை லவங்க பொடிங்க, அவ்வளோதான் நாங்கள் இது போடுவோம். அடுத்தது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடல மாவு போடுவோம். அது காரணம் எதுக்குன்னா, அந்த மாவு வந்து உருளைக்கிழங்கு போட்டால் கொஞ்சம் கிரேவியாக இருக்கும். அதுக்கு நம்ம சப்பாத்தி உள்ள வைக்கிறதுக்காக அந்த மாவு நம்ம போட்டு இப்போ எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துட்டோம். இப்போ அடுத்தது என்ன போட போனால், உருளைக்கிழங்கு வேக வச்சு உரித்து வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ நம்ம நல்லா மசீல் பண்ணிடணும். மசீல் பண்ணிட்டா தான் அந்த நம்ம சப்பாத்தி உள்ள வச்சு தேய்க்கிறதுக்கு கரெக்டாக ஆகும். இந்தமாரி வந்தேன்னா அப்படின்னா கடல மாவு எதுக்கு போடுறோம்னா, இந்தமாரி கிரேவி வரதுக்கு. அட்லீஸ்ட் நம்மக்கிட்ட கடல மாவு இருந்தால் கடல மாவு போடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சப்பாத்தி மாவை கூட போட்டு இந்தமாரி கிரேவி வர வச்சிட்டா அது சப்பாத்தி உள்ள வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நம்மளுக்கு அது கஷ்டம் தெரியாது தேய்க்க சொல்லும். அதுக்காக இப்போ இந்த அளவுக்கு முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி போடலாம். நாட்டியம் போடலாம், பாராம போடலாம். நம்மளுக்கு எந்த கொத்தமல்லி இருக்குது அது போடலாம். போட்டு இதை நல்லா இப்படி தொலைவி விட்டுட்டு லாஸ்ட்டு வந்து நல்லா சூடு ஆறின பிறகு நம்ம சப்பாத்தியில் வச்சு தேய்ச்சா அவ்வளோ ஒரு அழகாக வரும். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், நம்ம சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் போடுற மாவு வந்து நான் எடுத்துருக்குது 12 சப்பாத்தினா 12 உருளைக்கிழங்கு சப்பாத்தி, 12 சப்பாத்திக்கு இவ்வளோ மாவு நான் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஆலு பரோட்டா சப்பாத்தி எப்படி செய்கிறது, சப்பாத்திக்குள்ளே மசாலா வச்சு செய்யணும்னு நான் சொல்லியிருந்தேன்ல. அது ஹிந்திக்காரங்க அப்படி சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஹிந்தியில் சொல்லுவாங்க, கன்னடாவில் சொல்லுவாங்க. நம்ம செய்வோம் தமிழ்காருக்கு வந்து இப்படி நம்மளுக்கு நான் தெளிவாக சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கலாம், இல்லை ஜாஸ்தியாகவும் வைக்கலாம். சில பேருக்கு அது ஜாஸ்தி பிடிக்கும், சில பேருக்கு வந்து கம்மியாக தான் பிடிக்கும். அதெல்லாம் நான் இப்படி வச்சு பாருங்கள் இப்படி பண்ணணும். இப்படி பண்ணிவிட்டு இது வந்து சிம்பிள் தான், குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க, நம்மளும் சாப்பிட்லாம். இது ஒரு புது ஐட்டமாக தெரியும் நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம். இது நம்ம செஞ்சு காமிக்கலாம். குழந்தைங்களுக்கு தெரியாத குழந்தைங்களுக்கு செஞ்சு காமிச்சா நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டில் கையில் தட்டிட்டு இருந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சா அது க்ளீனாக வந்துடும், எந்த பக்கமும் வராது. நம்ம இங்கே பாருங்கள் சரிதா. நார்மல் சப்பாத்தி நம்ம எப்படி செய்கிறோமோ அதேமாரி தான் செஞ்சுட்டு நான் தவாவில் போட போகிறேன். இப்போ இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆன பிறகு நம்ம நெய் போடலாம். நல்லா அது வெந்துடுச்சு. நம்ம நெய் தேவைப்பட்ட நெய் போடலாம், எண்ணெய் வேணால் எண்ணெய் போடலாம். நான் வேலை செய்கிற குழந்தைங்களுக்கு வந்து நெய் தான் ரொம்ப பிடிக்கும். அதால் வந்து நான் அதுங்களுக்கு நெய் தான் போட்டு கொடுக்குறேன். நெய் போட்டு கொடுத்தா அதுங்க ரொம்ப சூடாக சமைச்சதுமே சூடாக சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்கு சப்பாத்தி ஆண்டினாவே ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. கொத்தமல்லி அப்படின்னா க்ரீன் சட்னி. இதில் இந்த கொத்தமல்லி வந்து நம்ம 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, இப்போ இது கொத்தமல்லி கூட நம்ம புதினாவும் போடலாம், இல்லை வெறும் கொத்தமல்லி இருந்தாலும் போடலாம். போட்டால் க்ரீன் கலர் வரும். சில பேருக்கு இப்படி சாப்பிட்டாலும் பச்சை வாசனை வரும், இருந்தாலும் இப்படி சாப்பிட்றவங்களும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இதை கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு
செய்யலாம். இது பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா தான். நாங்கள் வந்து ஜாஸ்தி காரம் எடுக்கிறதில்ல குழந்தைங்க. ஒரு பச்சை மிளகா, நம்மளுக்கு தேவையானன்ற அளவுக்கு உப்பு, நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கிறேன் நான். இப்போ அரைச்சிக்கலாம் வாங்க பார்க்கலாம். ஆயிடுச்சு. இதில் நம்ம ஒன்றுமே போடல. ஒரு பச்சை மிளகா, நமக்கு தேவையான சால்ட்டு, கொத்தமல்லி, புதினா இல்லை, புதினா இருந்தால் புதினா போட வேண்டியது இருந்துச்சு, புதினா இல்லை, அதால் கொத்தமல்லி மட்டும். நான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்தமாரி அந்த சப்பாத்தி பண்ணி இதை கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப விரும்புவாங்க. அப்படி இது கூட வந்து தயிர் இருந்தால் தயிரும் வச்சு சாப்பிடுவாங்க. நான் க்ரீன் கலர் சட்னி பண்ணியிருக்கிறேன். க்ரீன் கலரில் வந்து தயிர் கலந்துட்டாங்க. தயிர் கலந்த பிறகு இந்த அளவுக்கு கலர் வந்துடும். இப்போ சப்பாத்திக்கும் இதுக்கும் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அதோட சுவை என்னன்றது உங்களுக்கு தெரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.